Praise the Lord. கர்த்தர் நல்லவராம். நம்மை தாழ்த்தி கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்துருக்கிறோம். அதனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை சந்தோஷமாய் நம்ம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். மரணத்தை ஜெயித்த தேவன், ஆமென், ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்ற தேவன். அதனால எந்த வேளையிலே நம்ம சந்தோஷத்தோடு கூட வெற்றி முழக்கம் இடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே, நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே, மரணத்தை கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே ஜெயமாக விழுங்கின தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தனே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே கர்த்தாதி கர்த்தனே நல்லவர் ஐயா, நீர் வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் 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 கர்த்தாதி கர்த்தனே. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் சந்தோஷமாய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய் ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. 2000 வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் கர்த்தாவே. சிலுவிலே அறையப்பட்டீர் ஐயா. ஆண்டவரே, மரித்தீர் ஐயா, அடக்கம் பண்ணப்பட்டீர் கர்த்தாவே. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஜெய கோஷத்தை எழுப்ப எங்களை கர்த்தாவை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நேசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக மேலாகும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. நீர் கர்த்தாவே இந்த ஆராதனை ஆதிக்கம் செய்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அக்னி இந்த இடத்துல இறக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய அக்னி இறக்கி கர்த்தாவே மாமிசத்தின் கிரியைகளும் ஐயா, பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே இப்பொழுது சுட்டெரித்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. இருதயங்களை பலிபீடங்களாக மாற்றினதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இந்த இடத்தில் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்து கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பகலிலே ரகசிய வருமானார் உம்மோடு கூட எடுக்கப்படுங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? சுவாசத்தை கொடுத்த தேவன், அவர் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனோடு கூட நம் மத்தியில இருக்கிறார். நம்ம ஜீவன் உள்ளவர்களாக கர்த்தரை துதிக்கலாமா? இந்த வேளையில சத்தம் உயரட்டும் கர்த்தரை. இதோ பரலோகம் எட்டட்டும். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், பரம பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமி மதில் உள்ள யாவையும் சிருஷ்டித்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி.
நன்றி. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் விலை கொடுத்து எங்களை வாங்கினீரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கள் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவிக்குரியான ஜீவிதத்திலே இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவிக்குரியான கண்கள், ஆவிக்குரியான செவிகள் திறக்கப்பட்டதற்காக நன்றி 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 கர்த்தாவே. உம்முடைய அக்னிமயமான தேவ தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு கூட கர்த்தா உதவி செய்ய, காவலுக்கு, பணிக்கு, பாதுகாப்பிற்கு தேவ தூதர்கள் இங்கு உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. அக்னிமயமான தேவ தூதர்கள் இங்கு உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் அக்னியா இந்த இடத்துல இறங்கினதற்காக நன்றி ஐயா. நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற போகிறீர், அதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. பிதாவாகிய தேவனே நீர் கர்த்தாவே எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர்ந்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி கர்த்தாதி கர்த்தனே. மகிமையா இந்த இடத்துல இறங்கினீரே. சோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உம்முடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவரே எங்க கர்த்தாவே அக்னிமயமாய் இறங்கி இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் ஐயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் கர்த்தாவே. யெகோவா மெக்காதீசாக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறதற்காக நன்றி ஐயா. எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக இந்த இடத்திலே கர்த்தாவே வல்லமையாய் இறங்கி இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா. அக்னி ஜுவாலைகளாக மாற்றுங்க கர்த்தாவே. ஓரி பாக்க ஓஷி அந்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா. ஆமென் 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 ஆமென். நீர் வல்லமையாக இந்த இடத்துல இறங்கி அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகவே இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த ஸ்துதி பலிகளை ஏறெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். துவக்க ஜெபத்தை செய்யலாம். மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்கா ஸ்தோத்திரம், இந்த புதிய ஓய்வு நாளுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2000 வருடத்துக்கு முன்பு எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே, அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை கொண்டாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்த தேவன், பாதலத்தை ஜெயித்த தேவன், சாத்தான் தன் நசுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீரே, அதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்துல ஒவ்வொருக்குள்ள இருந்து வெளிப்படும்படிக்காக செபிக்கிறேன். இடைப்படுங்க ஆவியானவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்துல அதிகரித்து அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு செய்யும்படிக்காக செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். வருகிறவர்கள் வெறுமையா திரும்பி போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தோடு உம்முடைய வல்லமையோடு பெற்றுக்கொண்டு போகும்படிக்காக நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருவிருந்தலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை ஏறெடுக்கும் போது, பாடல்கள் பாடும்போது மகனே ஜோஷுவா எடுத்து வல்லமை பயன்படுத்தும்படி செபிக்கிறேன். நம்முடைய வல்லமை கரம் இறங்கட்டும். தேவ பிரசனம் அதிகரித்து ஆவியானவர் அசைவாடி ஆண்டவரே, தேவதூதர்கள் அசைவாடி ஆண்டவர் ஒவ்வொரு தொடும்படிக்க நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வராதவர்கள் இன்னும் தலைகளை உடைத்து சீக்கிரமா கொண்டு வரும்படிக்கு நான் செபிக்கிறேன். நீர் இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் ஆண்டவரே, இந்த சபைக்கும் விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை எல்லாருடைய சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையே நோக்கி பார்க்கணும். இந்த சிந்தை வேற எங்க சிதறாத படிக்கு உண்மையே நோக்கி ஆராதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தாசன் வார்த்தை கொண்டு வரும்போது நீர் பேசும்படிக்கா ஜெபிக்கிறேன். வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. என்ன பேச சித்தம் கொண்டுகிறீரோ அதை எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. உங்க மன்னாவை கொடுங்க ஆண்டவரே, அது எங்களுக்கு புஷ்டி தரும், எங்களுக்கு ஆகாரம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை இரு கருக்கள பட்டயம், அதுக்காய் நன்றி செலுத்தி எங்கள் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிப்போம். ஆமென். நன்றி தாபரமே ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே, உம்மை போற்றுகின்றோம். வாயில திறந்து கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. நன்றி தாபனே, நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆமென். உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு, மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு, மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு, மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்த
கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆராதிக்கின்றோம் ஐயா, ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே, ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா, உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. ஆமென்.
நன்றி தாபனமே ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. Amen, Jesus. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. Lord. நீர் இந்த இடத்துக்கு தாவே பெருகணும் கத்தாவே. Amen. நாங்க சிறுகணும் இயேசுப்பா. Amen. நீர் ஆட்கொள்ளுங்க, நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Scripture reading time. இப்பொழுது வாசிக்க போகிறோம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலிலே இங்கிலீஷிலும், பிறகு ஹிந்தியிலும், பிறகு கன்னடத்திலும், பிறகு கடைசியாக நாம் தமிழ் வாசிக்க போகிறோம். முதலிலே இங்கிலீஷில் வாசிக்க போகிறோம், பிறகு ஹிந்தியில், பிறகு கன்னடத்தில், பிறகு நாம் தமிழிலே வாசிக்க போகிறோம். Matthew chapter 28, beginning from reading from verses 1 to 10. Now after the Sabbath, as the first day of the week began to dawn, Mary Magdalene and the other Mary came to see the tomb. And behold, there was a great earthquake. For an angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat on it. His countenance was like lightning, and his clothing as white as snow. And the guards shook for fear of him and became like dead men. But the angel answered and said to the woman, "Do not be afraid, for I know that you seek Jesus who was crucified. He is not here, for he is risen. As he said, come, see the place where the Lord lay. And go quickly and tell his disciples that he is risen from the dead. And indeed, he is going before you into Galilee. There you will see him. Behold, I have told you." So they went out quickly from the tomb with fear and great joy, and ran to bring his disciples word. And as they went to tell his disciples, behold, Jesus met them, saying, "Rejoice." So they came and held him by the feet and worshipped him. Then Jesus said to them, "Do not be afraid. Go and tell my brethren to go to Galilee, and there they will see me." Here ends the reading of the holy word of God. Glory be to God. ஹிந்தியில் வாசிக்க போகிறோம். பின்னாலே இருக்கிறவங்க முன்னால் வாங்க, சேர் நிறையா இருக்குது, அங்கே சேர் எடுக்காதீங்க, எதையும் தயவு செஞ்சு முன்னால் வாங்க, நிற்காதீங்க பின்னால். ஹிந்தியில் வாசிக்கலாம். मत्ती अध्याय 28 1 से 10 तक। सबत के दिन के बाद सप्ताह के पहले दिन पाँव फटते ही मरियम मगदलिनी और दूसरी मरियम कब्र को देखने आई, और देखो एक बड़ा भूकंप हुआ, क्योंकि प्रभु का एक दूत स्वर्ग से उतरा और पास आकर उसने पत्थर को लुढ़का दिया और उस पर बैठा गया। उसका रूप बिजली का सा और उसका वस्त्र पाले के समान उज्ज्वल था। उसके भय से पहरुए कांप उठे और मृतक समान हो गए। स्वर्गदूत ने स्त्रियों से कहा, मत डरो, मैं जानता हूँ कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो। वह यहाँ नहीं है, परंतु अपने वचन के अनुसार जी उठा है। आओ यह स्थान देखो जहाँ प्रभु पड़ा था, और शीघ्र जाकर उसके चेलों से कहो कि वह मृतकों में से जी उठा है।
और वह तुमसे पहले गलील को जाता है, वहाँ उसका दर्शन पाओगे। देखो, मैंने तुमसे कहा दिया। वे भय और बड़े आनंद के साथ कब्र से शीघ्र लौटकर उसके चेलों को समाचार देने लिए दौड़ गई। तब यीशु उन्हें मिला और कहा, सलाम। उन्होंने पास आकर उसके पांव पड़कर उसको दंडवत किया। तब यीशु ने उनसे कहा, मत डरो मेरे भाइयों से जाकर कहो कि गलील को चले गए, वहाँ मुझे देखेंगे। தமிழில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 10 முடிய 9 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். 10வது எல்லாம் சேர்ந்து என்னோட வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பார்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். எல்லோரும் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். இது தேவனின் அருள் வாக்கு. ஆமென். கன்னடத்தில் வாசிக்கலாம். ಮತ್ತೆಯು ಬರೆದ ಸುವಿಶೇಷ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1-10. ಸಬ್ಬತ್ತಿನ ಕೊನೆಯಲ್ಲಿ ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನವು ಉದಯವಾಗುತ್ತಿದ್ದಾಗ ಮಗ್ದಲಿಯ ಮರಿಯಾಳು ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬ ಮರಿಯಾಳು ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡಲು ಬಂದರು. ಮತ್ತು ಇಗೋ, ಅಲ್ಲಿ ಮಹಾಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. ಯಾಕೆಂದರೆ ಕರ್ತನ ದೂತನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಬಾಗಿಲಿನಿಂದ ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಿ ಅದರ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡನು. ಅವನ ಮುಖವು ಮಿಂಚಿನಂತೆಯೂ ಅವನ ಉಡುಪು ಹಿಮದಂತೆಯೂ ಬಿಳುಪಾಗಿತ್ತು. ಕಾವಲುಗಾರರು ಅವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ ಸತ್ತವರ ಹಾಗಾದರು. ಆ ದೂತನು ಸ್ತ್ರೀಯರಿಗೆ, ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ, ಯಾಕೆಂದರೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವನಾದ ಯೇಸುವನ್ನು ನೀವು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರೆಂದು ನಾನು ಬಲ್ಲೆನು. ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಯಾಕೆಂದರೆ ಆತನು ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ. ಕರ್ತನು ಮಲಗಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಬಂದು ನೋಡಿರಿ. ಬೇಗನೆ ಹೋಗಿ ಆತನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂದು ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿರಿ. ಮತ್ತು ಇಗೋ, ನಿಮಗೆ ಮುಂದಾಗಿ ಆತನು ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. ನೀವು ಆತನನ್ನು ಅಲ್ಲಿ ಕಾಣುವಿರಿ. ಇಗೋ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಅವರು ಭಯದಿಂದಲೂ ಮಹಾ ಸಂತೋಷದಿಂದಲೂ ಸಮಾಧಿಯಿಂದ ಬೇಗನೆ ಹೊರಟು ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಓಡಿ ಹೋದರು. ಅವರು ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಗ ಇಗೋ, ಯೇಸು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಿ ಶುಭವಾಗಲಿ ಅಂದನು. ಆಗ ಅವರು ಬಂದು ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿದರು. ಆಗ ಯೇಸು ಅವರಿಗೆ, ಭಯಪಡಬೇಡಿರಿ, ನನ್ನ ಸಹೋದರರು
ಗಲಿಲಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಅಲ್ಲಿ ಅವರು ನನ್ನನ್ನು ಕಾಣುವರೆಂದು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿರಿ ಅಂದನು. ಆಮೆನ್. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-15 குயினி சிஸ்டர் வாசிப்பாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் குயினி சிஸ்டர் வாசிப்பாங்க. நம்ம பிறகு திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-15 வரை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இனி அகதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்ததே பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஆமென். ஆமென். நம்ம திருவிருந்துக்காக ஆயத்தமாகலாம். யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்களோ, ஹோலி கம்யூனியன் எடுக்கிறவங்களோ அவங்க எல்லாம் நில்லுங்க, மற்றவர்கள் எல்லாம் உட்காருங்கள். நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் இந்த வேளையில. Before we partake at the table, let's all examine ourselves. Let's spend some time in God's presence. நம்ம திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாமா? எல்லாரும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஒப்போடுங்க. இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே என்று கேட்கும் பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து நம்மை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம் தகுதி இல்லாமல் எடுத்தால், அபாத்திரமாய் எடுத்தால் மரணத்திற்கோ இதோ வியாதிக்கோ உட்பட்டு போவோம். அதனால் இதோ இப்பொழுது உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம தகுதியோடு கூட இந்த திருவிருந்திலே பங்கு பெறலாம். On the night before Jesus Christ was led to be crucified, அந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போவதற்கு முன்னதாக he called all his disciples. தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து, It was supper time. அது போஜன வேளையாய் இருந்தது. He took the bread in his hand. தன்னுடைய கரத்திலே அப்பத்தை எடுத்து He looked up to heaven. இதோ வானத்தை அண்ணாந்து பார்த்து Lifted up the bread. அப்பத்தை உயர்த்தி Gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி He broke the bread. அந்த அப்பத்தை பிட்டு Gave it to his disciples. தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து, Eat this, all of you. நீங்கள் அனைவரும் இதை வாங்கி புசியுங்கள். This is my body which shall be broken up for you. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம். Eat this. இதை வாங்கி புசியுங்கள். Do this in remembrance of me. என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்று சொன்னார். And in the same way, அந்தபடியே he looked up to heaven.
வானத்தை அண்ணாந்து பார்த்து gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி He told his disciples, இதோ தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், this is the blood of the new covenant, இந்த திராட்சை ரசம் புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது which shall be என்றார். shed for all mankind. இந்த உலக மனு குலத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம். Drink this, all of you, இது அனைவரும் வாங்கி பருகுங்கள், and do this in remembrance of me. இது என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்று சொன்னார். Until the coming of our Lord and Savior Jesus இயேசு Christ, கிறிஸ்துவானவர் திரும்பும் வரும் வரைக்கும் we will break of the bread நாம் அப்பத்தை பிட்டு and drink of the wine, இதோ திராட்சை ரசத்தை பருகி, which symbolizes his body and his blood. அது இது அடையாளம் என்னவென்றால் கர்த்தருடைய சரீரமாயும் இரத்தமாயும் இருக்கிறது. Until his coming, இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும் we வரைக்கும் will partake at his table. இந்த திருமேசையிலே பங்கு பெறுவோம். அப்பா பிதாவே மக்கு நன்றி, கர்த்தாவே மக்கு நன்றி. ஆமென். Thank you, Jesus. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி
can partake of the bread first and then the wine. Speak blessings upon yourselves this morning. We have partaken at the table of the Lord. It's a great blessing and a great privilege for every one of us to partake at the table of the Lord. Jesus is here in our midst. He too, He is watching everything. He is partaking at the table. He's a God who cares for us. Speak blessings upon yourselves this morning. Bless your children. Bless your brothers and sisters. Bless your parents. Bless your situation. Bless your jobs. Thank you, Jesus. Lord. Master, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. Speak against that sickness that is worrying you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகு என்று கட்டளையிடுங்கள். Jesus. Thank you, Lord. Gracious, loving Heavenly Father, we once again thank you, Lord, for this wonderful time that we have in your presence. அப்பா தேவனே உம்முடைய சந்நிதியிலே கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே அழகாக கர்த்தாவே சமயத்தை கழிக்க எங்களுக்கு உதவி செய்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Even as we have partaken to your table, ஆண்டவரே உம்முடைய திருமேசையிலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் ஐயா. continue to bless us, Lord. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We want to bring glory to your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமென். Amen. எல்லாரும் உங்களுடைய அந்த கப்ஸுகளை பிரதர்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த வேலையில் அனௌன்ஸ்மெண்ட் டைம், காணிக்கையின் நேரமுமாக இருக்குது, ஆயத்தமாகுங்கள். Hallelujah. Praise the Lord. வருகிற ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல நமக்கு 8 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருக்கும். பிறகு தமிழ் ஆராதனை நமக்கு 9 மணிக்கு இருக்கும். அதற்காக நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட்டு சமயத்திற்கு வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கண்ணூர் பகுதியில் எப்பொழுதும் போல 10:30 மணிக்கு அங்கு ஆராதனை இருக்கும். வருகிற வியாழக்கிழமை அன்று 10 மணிக்கு நமக்கு உபவாச கூட்டம் உண்டு. அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீர்களோ வந்து கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரிந்தவர்களும் வரும்படியாக சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு. வருகிற
வருகிற சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன ஊழியம் நீங்கள் செய்கிறீர்களோ அது உங்களுக்கு குரூப்பில் போடப்படும். அதை பார்த்து நீங்கள் வந்து வருகிற வாரத்தில் ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். பிறகு இதோ மேரேஜ் பேண்ட் இருக்கிறது. 3வது முறையாக நாம் வாசிக்க போகிறோம். ராஜேஷனுடைய கல்யாண அந்த திருமணத்தின் அறிவிப்பை 3வது முறையாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய காட் ஆஃப் மர்சி சபையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஆக்னஸ் ஜெயந்தி ஜெயராம் அவர்களுடைய மகன் ஜே ராஜேஷ் ஜோஷுவா அவர்களுக்கும், தஞ்சாவூர் திறந்த வாசல் சபையை சேர்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஜேம்ஸ் அண்ட் ஜே சாந்தி அவர்களுடைய மகள் ஜே எப்சிபா அவர்களுக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி திருமணம் இந்த சபையில் நடத்தப்படும். இந்த திருமணத்தில் ஏதாவது விக்னங்கள் இருந்தால் இந்த சபையின் மூத்த போதகராகிய பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது 3ஆம் விசையாக அறிவிக்கப்படுகிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. கர்த்தர் எல்லா காரியத்திலும் உதவியாக இருக்கும்படியாக நீங்கள் அவர்களுக்காக செபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கு யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்களா? முதல் தடவையாக வந்திருக்கீங்களா யாராவது? சரி, இந்த வாரத்தில் யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பிறந்த நாள், கல்யாண நாள், யாருன்னா கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? ஊருக்கு போகிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போகிறதுக்கு ராஜேஷ் அவங்க ஊருக்கு போகிறீங்களா? நீங்கள் ராஜேஷ் உங்களை பர்த்டே உங்களுது. ஓகே, ஊருக்கு போகிறவங்க எழுந்திருத்து நெல்லுங்க. ஓகே, காணிக்கைக்காக முதலில் ஜெபிக்கலாம், பிறகு உங்களுக்காக ஜெபிக்கப்படும். கண்களை மூடி நம் காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாகி எங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா நாங்கள் வருகிறோம் உடைய சமூகத்துக்கு ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவர் உடைய உயிர்த்தெழுதல் நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவர் உம்மை பாடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உற்சாகத்தோடு கொடுக்கிற இடத்தில் ஆண்டவரே தேவன் நீர் பிரியமாய் இருக்கிறீரே ஏசப்பா. அப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் உற்சாகத்தோடு கொடுத்தார்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவரே நீர் வானத்தின் பலகனி திறந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்காதவர்களை ஆண்டவரை கொடுக்கும்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ண போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் ஆண்டவர் ரத்தத்தினால் ஆண்டவரே இதை சுத்திகரிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடியவர்களுக்காக ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த அருமையான வேளையில கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா பர்த்டே செலிப்ரேட் செய்கிற ராஜேஷ் இந்த காரத்தில் தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை நீ கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மகன் உண்மையிலும் உடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி செலுத்தி ஐயா. அநேக சமயத்தை உடைய சந்நிதியிலே கழித்து கர்த்தாவே ஆண்டவரே வருகிற நாட்களிலே கர்த்தாவே இதோ கர்த்தா மேரேஜுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்தல்ல விடமாய் செபிக்கிறேன். ஆவிக்குரியான ஜீவிதத்திலே மகன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பொழுது நீர் எல்லாவற்றையும் அழகாக அதன் சமயத்திலே செய்து முடிப்பேர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்திலே மகனுக்கு ஒரு வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. வருகிற நாட்களிலே கர்த்தாவே இருக்கிற வண்ணமாக அல்ல கர்த்தா ஆவிக்குரியான ஜீவிதத்திலே அப்பா தேவனே இதோ மகனை கர்த்தாவே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறேன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரட்டும் கர்த்தாவே. உம்மையிலும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் பொறுப்பேற்று கர்த்தாவே வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. சபையாக நீர் பொறுப்பேற்று கர்த்தாவே இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஊருக்கு போகிற கர்த்தாவே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. அவர்களை எந்த காரியத்திற்காக புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியம் கர்த்தா அழகாக செய்து முடித்தேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவை சுகபத்திரமாய் திரும்ப நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரயாணத்தின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும் ஐயா. போகையிலும் வருகையிலும் கர்த்தா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும்.
சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் இவர்கள் மேல் தங்கட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றின் மேலும் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். உட்காரும். நம்ம செய்திக்கு கடந்து போகலாம். கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கலாமா? Praise the Lord. Hallelujah. Praise God. இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன். விஷ் பண்ணு, ஈஸ்டருக்கு விஷ் பண்ணுன்றாங்க. Just started now. Okay. I'm sure some of the families are not here this morning. சில குடும்பங்கள் இந்த இடத்துல இல்லை. Wherever they are, we will pray for them. So before I start the message, I want to wish every one of us a blessed Resurrection Sunday. Amen. Happy Easter. எல்லாரும் சொல்லுங்க திரும்பி ஹாப்பி ஈஸ்டர் டே. Happy. இல்லை என்றால் உயிர் தெழுந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. Some say Easter, some say Resurrection Sunday, but whatever it is, we trust in Jesus that he rose up on the third day. Amen. And he is living here in our midst. எப்படியாக கொண்டாடினாலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாள் உயிர் தெழுந்தார். அந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. Hallelujah. There are so many people who came on this earth as prophets. They died, they're buried, and they're gone. But Jesus is the only person who came out of the grave. He is living and he is here in our midst and he lives forever and ever. ஆமென். அநேக தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திலே வந்து போனார்கள், அவர்கள் இறந்தார்கள், ஆனால் மறுபடியும் வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் தான் அவர் மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். ஹalleluya. This changed the whole of the history on planet Earth. ஆமென். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வரலாற்றுகளையும் கர்த்தர் திருப்பி போட்டார். Hallelujah. Hallelujah. And we have the year saying 2025. It is all taken from the Lord's Day, and the whole world says that Jesus Christ is God. இந்த நாட்களிலே இதோ வருஷங்களும் நாட்களும் கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன், கிறிஸ்துவுக்கு பிறப்பின் பின் என்று சொல்லி இதோ அதையும் கூட எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் வரலாற்றிலே. Hallelujah. Hallelujah. He is not here, he is risen. ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அப்படின்னு தூதர்கள் அங்க சொன்னாங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. The angels said that, but now he is here, he is risen. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இதோ இந்த இடத்திலே இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தேவனாக நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். Hallelujah. He suffered, he was crucified, he died, he gave up his life, he was buried, and on the third day bodily he rose up and he is here in our ஆமென். midst. கர்த்தர் நமக்காக பாடுபட்டார், சிலுவிலே அறையப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இன்றைக்கு உயிரோடு கூட நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. And this morning we want to thank all the servants of God, Pastor Emmanuel, Pastor Sylvester, and yes, she is here. And we greet you in Jesus' name. We love you in Jesus' name. ஆமென். பாஸ்டர் சில்வஸ்டருக்காகவும் பாஸ்டர் இமானுவேலுக்காகவும் எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். Hallelujah. Hallelujah. Some people come only for Christmas, then the Easter and New Year, right? Amen. They are present here. ஆமென். சிலர் கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, நியூ இயர்க்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க. Christmas is the giving of the gift of God. ஆமென். கிறிஸ்மஸ் வந்துட்டு கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியமாக இருக்கிறது. But Resurrection Sunday, ஆனால் உயிர்த்தெழுந்த நாள், is the day where we open that gift and we see that the risen Lord is here in our midst. ஆமென். ஹalleluya. அந்த நம்ம கொடுக்கப்பட்ட பரிசை நம்ம திறந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவான உயிரோடு கூட எழுந்து நம்மளோடு கூட இருக்கிற காரியத்தை அங்க காண்கிறோம். ஹalleluya. எல்லாம் சந்தோஷமா கை தட்டலாமா? Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. And Jesus said, wherever you preach the good news about the resurrection, he said, speak about this woman. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், அவர் எங்கெல்லாம் நீங்கள் போய் பிரசங்கிக்கிறீர்களோ அந்த இடத்துல இந்த ஸ்திரியை குறித்து பேசுங்கள் என்று சொல்லி. And the disciples were all very angry.
அவர்கள் அனைவரும் மிகவும் சீஷர்கள் அனைவரும் கோபமாக இருந்தார்கள். What God is telling, Jesus is telling to preach about this woman. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி. Who is this woman now? அது யார் அந்த ஸ்திரீ? Matthew chapter 28 verse 6. மத்தேயு 28 6வது வசனம். No, 20. This is in sorry. Just check that, no? This 26, sorry. 26. It is somewhere in 26. 26ஆம் அதிகாரத்திலே உள்ளது. மத்தேயு 26 11 7 வாசிங்க. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. Here we see that this woman, she poured this perfume on Jesus. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தைலத்தை அவருடைய சரீரத்தின் மேல் ஊற்றினார். Here it says on Jesus's head, which means it flowed தலையின் down மேல் to his ஊற்றினார். body. And here, why did she do that? எதற்காக அந்த காரியத்தை செய்தார்? Jesus said, she has anointed me to enter into that grave. அந்த கல்லறைக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக என்னை அவள் இதோ அபிஷேகித்தாள் என்று சொன்னார். This woman is anointing Jesus for the burial service. இந்த அடக்க ஆராதனைக்காக அவள் என்னை இதோ இந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாள் என்று சொன்னார். But why did Jesus say that preach this everywhere? ஆமென். எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் என்று? Because she knew that he is the Messiah and that he needs to be anointed for the burial. ஆமென். அவர் இதோ மேசியாவாக இருக்கிறார். இந்த அடக்க ஆராதனைக்கு அடக்கத்திற்காக இவர்களை அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்வதற்காக இந்த காரியத்தை சொன்னார். So she was preparing him for the grave, not for the death, for the grave. இதோ கல்லறையில் கொண்டு போய் வைப்பதற்காக அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தினாள். Jesus said, preach about this woman because she understood that he is the Messiah, that something great is going to happen through him. ஆமென். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி, ஏனென்றால் இது வந்துட்டு அடக்கத்திற்காக செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Okay. Now you and I, we also have been anointed for the death, to die after your death and live forever. ஆமென். நீயும் உனக்கும் எனக்கும் கூட அந்த நாட்கள் வரப்போகிறது. நீயும் நானும் கூட அபிஷேகத்திற்காக, சாவுக்காக, அபிஷேகத்திற்காக, மரணத்திற்காக நம்மை கர்த்தர் அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். Hallelujah. Hallelujah. I have given only, my wife said 15 minutes, 20 minutes மேலெல்லாம் பேசக்கூடாது. So I have very little time now. Okay. I have to cover a lot of things. Amen. Praise God. Okay, our Lord is living and living forever and ever, and we also shall live forever because we will also have the same resurrection that the Lord Jesus Christ had. ஆமென். நாம் நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ போகிறோம். அது என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததினால் நாமும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நித்தியமாய் ஜீவிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. See, my pastor long back, he said one story. It seems one guy was ஒருத்தர் என்ன அவர் மதம் மாறிட்டார். ஓகே, மதம் மாறிட்டு he was walking and நடந்து போகிறப்போ ரோட்டில், it was a forkish road, ஒரு ஏன்னா it was பெரிய ஒரு ரோட்டில் வராரு. வந்துட்டு அங்கே எந்த ரோட்டில் போகணுன்னு தெரியலையாம். சரி, அப்போது அங்கே பார்க்குறாரு, ஒரு ஆள் செத்து போய் கெடுக்கிறாரு, இன்னொரு ஆள் உயிரோடு இருக்கிறாராம். அப்போ யார்கிட்ட வழி கேட்குவாங்க?
செத்து போவர்கிட்ட கேட்க மாட்டாங்கல்ல. Hallelujah. Jesus said, I am the way, the truth, and the life, and everything that we need, He is there to guide you, to hold you by a hand and lead you. Amen. நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Today is Easter Sunday. இன்றைக்கு ஈஸ்டர் சண்டேவாக இருக்கிறது. Where is this word Easter, Pastor, in the Bible? இந்த பைபிள்ல எங்க இருக்குது ஈஸ்டர் என்று சொல்லி? Acts chapter 12 verse 4. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:4 அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். Okay, in Tamil it is Paska Pandigai. In English, in KJV it says intending after. Okay, I'll read the whole thing. And when he had apprehended him, he put him in prison and delivered him to 4 quaternions of soldiers to keep him, intending after Easter to bring him forth to the people. At Easter, word Easter is there in the Bible. So we will not argue about Easter and Resurrection Sunday. We will believe that Jesus Christ rose on the 3rd day after he was buried. இப்பொழுது நாம் இதோ தர்க்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள் என்று. ஆனால் அது உயிர்த்தெழுந்த நாள் என்று நமக்கு தெரியும். அந்த காரியத்தை நாம் சொல்லி அதை கொண்டாடி கொண்டு போகலாம். Hallelujah. The birth of Jesus Christ was a miracle. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அது அற்புதமாய் இருந்தது. It was a birth, that is, the virgin carried him. He was born to a Virgin Mary. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் கன்னிகைக்கு பிறந்தவராய் இருந்தார். And he was miraculously conceived. அவர் அற்புதமாக கர்ப்பம் தரித்தார். By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரினால் நிழலிடப்பட்டு பிறந்தார். He performed miracles. அவர் அற்புதத்தை செய்தார். He did so many miracles. அவர் अनेक அற்புதங்களை செய்தார். And his race was miraculously he ran his race miraculously, and bodily he rose up again on the 3rd day. அவருடைய ஓட்டத்தை சுகமாக முடித்தார். அவர் இதோ அடக்கம் பண்ணப்படுவதற்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்காக அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். Hallelujah. He came out of the sealed tomb. அவர் அடைக்கப்பட்ட கல் தள்ளப்பட்டு மூடப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். Jesus can just walk out of this wall. He can come into this wall. He is all powerful. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சுவரிற்குள்ள நூடாக கடந்து வர அவருக்கு வல்லமை உண்டு. Hallelujah. Hebrews chapter 2 verse 14. எபிரேயர் 2:14 நாம் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஆமென். ஹல்லேலூயா. Therefore, since the children share in flesh and blood, he also shared in the same things, so that through death he might destroy the one who holds the power of death, that is the devil. Amen. And free those who all their lives were held in slavery by the fear of death. Amen. We see the gospel is incomplete. The gospel is complete. The gospel is complete in the book of Hebrews. Amen. எபிரேயரிலே சுவிசேஷம் இதோ முடிக்கப்பட்டு இருக்கிறது. Easter message was true yesterday, is true today, and will continue to be true tomorrow. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. It is Easter today, and every Sunday, every next Sunday also is Easter for us. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இதோ ஈஸ்டர் சண்டேவாக இருக்கிறது. Hallelujah. Not only today evening Easter is getting over, no, every day is Easter for us. Amen. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈஸ்டராக இருக்கிறது. Now let's journey through the Resurrection Sunday morning. நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாளை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். And Matthew chapter 28 verse 6. மத்தேயு அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். He is risen, he is not here. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், இங்கே இல்லை.
the greatest demonstration of power of God we see in the resurrection of Jesus Christ. நம்மளுடைய மிகவும் இதோ பெரிய அற்புதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த காரியம். Hallelujah. Hallelujah. Today Jesus Christ is telling you all need to come out of the tomb. Whatever your bondages, you will come out of it in Jesus name. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட கல்லையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். உன்னுடைய எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் அந்த கட்டுகளை அறுக்க வல்லவராய் இருக்கிறார். And we saw a couple of days ago the 7 sayings of Jesus Christ on the cross. ஆமென். நாம் இதோ பெரிய வெள்ளியன்று நாம் பார்த்தோம் 7 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது After he பேசினதை. was buried in the tomb, அந்த கல்லறையிலே அவர் அடக்கம் a பண்ணப்பட்ட பிறகு supernatural thing happened. அநேக காரியங்கள் நடந்தது. And the big, such a big stone that was sealed was rolled out, and the women and whoever went there, they saw that Jesus is not there in that tomb. அந்த கல்லறை பெரிய கல்லினால் மூடப்பட்டு இருந்தது. அது தள்ளி வைக்கப்பட்டு இருந்தது. அந்த அங்கு போனவர்கள் எல்லாம் அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை என்று திரும்ப வந்தார்கள். Hallelujah. Hallelujah. And when the earth, when Jesus Christ rose from the dead, the earth quaked. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழும்போது அந்த இடத்திலே நில நடுக்கங்கள் உண்டாயிற்று. Hallelujah. Hallelujah. Because he created the whole of this earth. ஏனென்றால் இந்த முழு உலகத்தையும் அவர் படைத்தார். Even the earth honored him. அந்த இதோ அந்த பூமியும் கூட அவரை மதித்தது. Hallelujah. Hallelujah. And when he appeared unto the women, அவர் இதோ அந்த ஸ்திரீக்கு முன்பாக தன்னை தரிசனம் செய்தார். they did not know that Jesus Christ is there with them, standing with them. ஆமென். அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறார் என்பதை He அறியாதிருந்தார்கள். gave a big surprise to everyone. அவர் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்பித்தார். This morning he is going to give you a big surprise. ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய From போகிறார். this day, whatever it is, we do not know, but a big surprise is waiting for you because you have come here seeking the Lord. ஆமென். இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். Thank you, Jesus. And there are numerous benefits in the resurrection of Jesus ஆமென். Christ. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததினால் அநேக விதமான நமக்கு பலன்கள் உண்டாயிற்று. Because of resurrection, உயிர் தெழுதலினாலே the good news was completed. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததினால் சுவிசேஷம் முழுமையாக்கப்பட்டது. 1 Corinthians chapter 15 verse 3, 4 and 5. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12வருக்கும் தரிசனமானார். Hallelujah. 15 verse 3. Okay. First. Yeah. For I delivered unto you first of all that which I also received, how that Christ died for our sins according to the scriptures, and that he was buried, and that he rose again, and the third day according to the scriptures, and that he was seen of Cephas, then of the 12. Hallelujah. ஹalleluya. This resurrection makes the whole gospel complete. ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் முழு சுவிசேஷத்தையும் முடித்ததாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. He is not there in the tomb. He is here with us, living and ஆமென். active. Amen. இயேசு கிறிஸ்துவானவர் கல்லறையில் இல்லை, நம்மளோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார். And ஆமென். because of- ஹalleluya. Hallelujah. Because of the resurrection, the power of sin is completely broken. இதோ பாவத்தின் வல்லமை முற்றிலுமாக முறிக்கப்பட்டது. When Adam and Eve sinned, they were separated from God. But when Jesus Christ rose up from the dead, he completely broke that sin so that you and I, we will have a close intimacy with God. ஆமென். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பிரிவு நீக்கப்பட்டு நம்மை ஒப்புரவாக்கினார் அந்த இடத்திலே. So we die in Jesus, with Jesus, and we will also be resurrected in Jesus. நாம் இயேசுவோடு கூட இதோ மரிப்போம், இயேசுவோடு கூட மரித்தோம், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்து இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Because of resurrection, righteousness
replaces sin. ஆமென். அந்த பாவத்திற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். Hallelujah. Romans chapter 6 verse 18. ரோமர் 6வது அதிகாரம் 18வது வசனம். For the wages of sin. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். Amen. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah. So righteousness is replaced with sin. And you and I, we are sinless in the eyes of the Father. ஆமென். ஹalleluya. பாவத்தைக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு நீதியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் இதோ பிதாவினுடைய பார்வையிலே பாவிகளாக அல்ல, இதோ நீதிமான்களாக காணப்படுகிறோம். Hallelujah. And Ephesians chapter 2 verse 6 says, எபேசியர் 2:6 சொல்லுகிறது, and hath raised us up together and made us sit together in heavenly places in Jesus Christ. Amen. In heavenly places கொடுத்திருக்கா 7th I think. Hallelujah. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். Hallelujah. Because we have been replaced, our sins have been replaced with righteousness. We are able to sit spiritually in the heavenly places. Amen. நாம் அனைவரும் உன்னதங்களிலே கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்தை நமக்கு மாற்றி கொடுத்து அமர செய்திருக்கிறார். Hallelujah. Fourth, because of the resurrection, the life of Christ has been injected into you and me. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலினாலே அவருடைய வாழ்க்கை நமக்குள்ளாக இதோ புகுத்தப்பட்டு இருக்கிறது. John chapter 11 verse 25. யோவான் John 11:25. 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Amen. Hallelujah. And we'll also read Romans chapter 6 verse 5, which we read in the morning. ரோமர் 6 5. 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Amen. Hallelujah. I'll read John 11:25 in English. 11:25 it says, I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet he shall live. Hallelujah. Hallelujah. The other name of Jesus Christ is resurrection. Amen. He says, I am the resurrection. Amen. Amen. இயேசு கிறிஸ்துவானுடைய இன்னொரு பெயர் உயிர்த்தெழுதல். ஏனென்றால் அவர் சரி நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் என்று சொல்லி. Hallelujah. 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 Romans chapter 6 verse 5. We'll read once again. ரோமர் 6:5 இன்னொரு முறை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Hallelujah. For we have been planted together in the likeness of his death, we shall also be in the likeness of his resurrection. Which means you and I, we have a resurrection waiting for us. We have been anointed with this resurrection. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் இதோ அபிஷேகிக்கப்பட்டு நாம் உயிர்த்தெழுதலிலே நாம் நிலைத்து நிற்க போகிறோம். Hallelujah. And so we walk in newness of life. ஆமென். அவருடைய புதிதான அந்த காரியத்திலே நம்ம நுழைந்து போகிறோம். And fifth, death has lost its power on you and me. உங்கள் மேலும் எங்கள் மேலும் மரணத்தின் அந்த காரியங்கள் இதோ இழக்கப்பட்டு இருக்கிறது. Even as we read in John chapter 11 verse 25, you and I, we see that death has lost its power because we are going to, even after our death, our life will be with Jesus Christ. ஆமென். மரணத்தின் வல்லமை இழக்கப்பட்டு இருக்கிறது, இழந்து போயிருக்கிறது. அது நம்மேல் ஆள போவதில்லை. கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்ததினால். Hallelujah. Hallelujah. And the other point, 6th point, is the resurrection of Jesus guarantees our resurrection and everlasting life. ஆமென். உங்களுடைய எங்களுடைய உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக எப்பொழுதும் அது நிலை நிற்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. 1 Thessalonians chapter 4 verse 14. 1 தெசலோனியர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். Hallelujah. So we will all be resurrected one day and have a transformed body.
ஒரு நாள் நாம் அனைவரும் உயிரோடு கூட எழுந்திருப்போம் உருமாற்றப்பட்டவர்களாக. Even if somebody is burned, some people they burn the body, even then that burnt bones, whatever is there, God can bring it back into his transformed figure. ஆமென். எரிக்கப்பட்டவர்களும் கூட அந்த நாளிலே அவர்கள் உடல்கள் உருமாற்றப்பட்டு கர்த்தர் இதோ எடுத்துக்கொள்ளுவார். Hallelujah. We have an imperishable body. ஆமென். ஏனென்றால் அது என்றைக்கும் அழியாத ஒரு இதோ சரீரமாய் இருக்கிறது. We are a citizen of heaven. நாம் இதோ பரலோகத்தின் இந்த Citizen. பிரஜைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are of the imperishable seed. ஆமென். நாம் அழியாத விதைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Seventh, because of resurrection power of Jesus Christ, the church is going to be raptured. ஆமென். இதோ இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலினாலே இதோ சபை முழுவதுமாக அவரோடு கூட இதோ எழுந்திருக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Don't miss the church. ஆமென். ஒருபோதும் சபையை விட்டு If விடாதீர்கள். you don't like the pastor, doesn't matter. You like Jesus and come here. ஆமென். பாஸ்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவை நேசித்து இந்த இடத்திலே வாருங்கள், உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுங்கள். Hallelujah. 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 So one fine day, we do not know when it is, we will all be in heaven with Jesus Christ. Amen. Raptured in the Amen. clouds. Hallelujah. We will be flying high into the paradise. ஆமென். ஒரு நாள் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நாம என்ன பண்ணுவோம், மேகத்திலே போய் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ போகிறோம். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம், கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட நித்தியமாய் ஜீவிக்க போகிறோம். Hallelujah. And Hallelujah. that will happen in the twinkling of an eye. ஆமென். அது கண் இமை பொழுதிலே அது என்ன பண்ணும், அந்த காரியம் நடக்கும். 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 15 15வது அதிகாரம் verse 52. 52வது வசனம். 15. காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். Hallelujah. Hallelujah. It says we will all be transformed from mortal bodies to immortal ones. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோர் அழிவில் இல்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Hallelujah. Hallelujah. There no need of wearing this suit with thala CV, powder போட்டு lipstick அடிச்சு, அதெல்லாம் not required. We will all be so beautiful, transformed in Amen. his presence. ஆமென். Amen. அவருடைய சந்நிதியிலே நாம் அனைவரும் அழகாக இருப்போம். Hallelujah. Amen. And we are heirs to his throne. ஆமென். அவருடைய இதோ சிம்மாசனத்திலே நாம் அனைவரும் இதோ சந்ததிகளாக இருப்போம். Hallelujah. Because of the resurrection, he calls you and me sons and daughters. ஆமென். இதோ உயிர்த்தெழுதலினாலே உன்னையும் என்னையும் கர்த்தர் புத்திரர்களாக புத்திரிகளாக நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். Hallelujah. ஆமென். And because of the resurrection power, 9th point, Jesus' divine fruits are in us. ஆமென். இந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்குள்ளாக அந்த ஆவியின் கனி 9 வெளிப்படுகிறது. It says in Galatians chapter 5 verse 22, some of you know it by heart. Galatians 5:22. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22 ஆவியின் கனி 9 அன்பு, கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Hallelujah. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. Hallelujah. Even though you have all these qualities of Jesus Christ, even though you have it, நம் அனைவருக்கும் இந்த எல்லா விதமான ஆவியின் கனி சுபாவம் இருந்தாலும், it is not coming out from you. ஆனால் நமக்குள்ளாக இருந்து அது வெளிப்பட மாட்டேன் என்கிறது. Why? Because even though we call ourselves a new creation, we still lean towards our old man. ஆமென். நாம் புதிய சிருஷ்டி என்று சொல்லப்பட்டாலும் பழைய காரியத்திலே நாம் சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். But from this Sunday onwards, ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து we will put all efforts நாம் இது முழுமையாக மனம் கொடுத்து and tell the Holy Spirit, Spirit of the living God, have your way in my life, take control of me. ஆமென்.
பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை பொறுப்பேற்று வழி நடத்துங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். Hallelujah. Let that anger get out of me. ஆமென். எல்லா விதமான வேண்டாத சுபாவங்கள் வெளியேறட்டும். Let that pride get out of me. அந்த பெருமை வெளியேறட்டும். Let that ego get out of me. ஈகோ வெளியேறட்டும். Spirit of the living God, பரிசுத்த ஆவியானவரே have your way in me. எனக்குள்ளாக உம்முடைய சித்தம் Take நிறைவேறட்டும். control of me. Take control of me. என்னை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Let the Holy Spirit take control of you. ஆமென். நம்மை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். Hallelujah. Hallelujah. See, when a woman is carrying a baby, இதோ ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி ஆகும்போது she wants to eat more pickle. ஆமென். இதோ அவர்கள் இது ஊறுகாய் அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புவார்கள். I know some of you have this experience. ஆமென். It's all because it's not you, it is a child that is asking for something like that. ஆமென். அப்பேற்பட்ட காரியங்களை அந்த வயிற்றிலே வளருகிற பிள்ளையினால் அப்படி ஆகிறது. But you and I, we have the Spirit of God in us, and how much more we will be thirsty for the characters of Jesus ஆமென். Christ. நமக்குள்ளாகவும் அந்த ஆவியின் கனி இருப்பதனாலே உனக்கும் எனக்கு எவ்வளவு அந்த தாகம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You should be the posters of Jesus Christ, the display of Jesus Christ whenever you walk on the road. நீங்கள் எங்கு போனாலும் கர்த்தருடைய அடையாளமாக அங்கு இருக்க வேண்டும் நீங்கள். Hallelujah. 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 For Christmas, yes, we received that indescribable gift, but for Easter, we are going to unwrap that gift. ஆமென். இதோ கிறிஸ்மஸ் அன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசை உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் திறந்திருக்கிறோம். Hallelujah. And when heaven comes down in this place, இந்த இடத்திலே இதோ பரலோகம் இறங்கி வரும்போது, wherever you are, heaven comes down in that place when you say, your will be done. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும்போது உம்முடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. And so your sorrow has to leave you. ஆமென். உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். Poverty has to leave you. உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு Your விலக sickness வேண்டும். has to leave you. உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும். Dead things in your life has to become alive in you from this day onwards, even as we seek the face of Jesus Christ. இன்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை நீங்கள் தேடும்போது உங்களுக்குள்ளாக மரித்து போன எல்லா காரியங்களும் உயிர் பெற வேண்டும். Hallelujah. Hallelujah. If you believe in the resurrection, you will have the devil under your feet being stamped every day. ஆமென். உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசித்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் காலின் கீழே சாத்தானின் தலை நீங்கள் மிதித்துக் கொண்டே இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Fire of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி உங்கள் மேல் The இருக்கும். fire of the Holy Ghost இதோ அக்கினியின் அபிஷேகம் உங்கள் மேல் will இருக்கும். keep stamping the enemy every day. ஒவ்வொரு நாளும் அந்த சத்ருவானவன் நீங்கள் மிதித்துக் கொண்டே இருப்பீர்கள். Let's all shout fire. எல்லாரும் சொல்லுங்க fire. Fire of the அக்கினி Holy என்று Ghost. சொல்லுங்கள். ஆமென். நெருப்பு. Hallelujah. Fire of the Holy Ghost. Okay. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. Praise the Lord. Hallelujah. People are very neatly connecting it somewhere else. So clap your hands and thank God for the resurrection Amen. power. Amen. Resurrection happens every day in our lives. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. Every time when you put your faith in Jesus Christ, it is the resurrection time for you. ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்ன வைக்கும் பொழுது அவருடைய இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் நினைவுகூருகிறதாக When you இருக்கிறது. kneel down, when you call upon the name of Jesus Christ, you are calling upon the resurrected Jesus Christ. It is your resurrection. Amen. Whatever is dead in your life will come back to life. ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே என்று அழைக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக என்னென்ன மரித்து இருக்கிறதோ எல்லாம் உயிர் பெறும் அந்த வேளையிலே. Hallelujah. Hallelujah. If there is a separation, if there is a kind of bitterness in your families, let it come back lively today. Let it be a sweet life in your life. உங்களுக்குள்ளாக பிரிவினைகள் இருந்தால், உங்களுக்குள்ளாக கசப்பு வெறுப்புகள் இருந்தால், இன்றைக்கு அவைகள் அனைத்தும் நீங்கி உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எல்லாம் ஒப்புரவாகப்படட்டும். Hallelujah. We should know all the benefits of the power of resurrection. இதோ எல்லா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும். If you fail to understand the benefits of the power of resurrection, இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் many என்றால் things will fail in our lives. Many things will fail in our lives.
நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே தோல்வி அடைவீர்கள். True deliverance comes when you are born again, when you believe in the resurrection. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ளாக இருந்தே இதோ அந்த காரியங்கள் வருவது என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு அந்த பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Born again means you are born from above. You were here born on this earth, but when you are born again, you are born from above. ஆமென். நீங்கள் இதோ மறுபடியும் பிறந்து இருக்கிறீர்கள் என்றால் பரலோகத்திலே நீங்கள் பிறக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தமாய் இருக்கிறது. Hallelujah. You are above. You are not grounded, but you are above. நீங்கள் இதோ இங்கே நீங்கள் கீழாக அல்ல, நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். So every time the devil is under your feet, ஒவ்வொரு நாளும் இதோ சத்துருவான உங்கள் காலடியிலே இருக்கும் பொழுது, hallelujah, you need to believe that you are victorious every time you come, every time you face any hurdles. Kick it out in Jesus name. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு தரையும் நீங்கள் தடைகளை சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை துரத்தி விடுங்கள். Hallelujah. Hallelujah. You need to believe that you have the resurrection power in you. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது என்று சொல்லி. And you should know the benefits of the resurrection power. நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Every time we say this verse from Psalm 103 verse 1 and 2, bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆமென். நாம ஒவ்வொரு நாளும் இதோ ஜெபம் முடிந்த பிறகு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லும்போது இந்த காரியம் அதில் அடங்கி இருக்கிறது. சகல உபகாரங்கள். Hallelujah. Hallelujah. All the benefits. What are the benefits? என்னென்ன காரியங்கள் அது? பலன்கள். Divine health is your benefit. உங்களுடைய இதோ ஆரோக்கியம் உங்களுடைய பலனாய் இருக்கிறது. Divine provision is your benefit. உங்களுடைய வீட்டிலே எல்லாம் எண்ணெய் பாத்திரம் மாவு பாத்திரம் நிரம்பி இருப்பதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. Divine protection is your benefit. உன்னதமான பாதுகாப்பு அவருடைய பலனாய் இருக்கிறது. Claim all these benefits in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பலன்களை அனைத்தும் நீங்கள் அடைகிறீர்கள். If that faith and belief is dead in you, let it come back to life this resurrection ஆமென். Sunday. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக மரித்து போயிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு உயிர் பெறட்டும். Hallelujah. Hallelujah. In heaven, see, here you have to glorify God on this earth. ஆமென். நீங்கள் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த In வேண்டும். heaven, what you're going, there is something greater, more and more deeper than glorification in heaven. ஆமென். இது பரலோகத்திலே நீங்கள் கர்த்தரை நித்தியமாக ஆராதிக்க போகிறீர்கள். Hallelujah. You will be shining like stars in heaven. பரலோகத்திலே நீங்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க போகிறீர்கள். How you will glorify him? அந்த இடத்திலே எப்படியாக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த There முடியும்? is something deeper in heaven to glorify God. ஆமென். பரலோகத்திலே இன்னும் ஆழமான காரியங்கள் சத்தியங்கள் உண்டு. So when you are on this earth, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது glorify him. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த Receive வேண்டும். all the benefits. எல்லா விதமான சகல விதமான உதவிகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Even see when you say we believe in resurrection, but you should understand it well. When it says his body was broken up for you, it means that you need to be healed, and that healing has to come in Jesus name. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக பாடுபட்டு மரித்தார் என்றால், அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்றால், இதோ சுகம் வியாதிகள் குணமானது என்றால், நீங்கள் அதை விசுவசித்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. You and I, we are a dangerous people. நாம் அனைவரும் ஆபத்தான ஜனங்கள். When the devil sees, he says, oh, danger has come, danger has come. ஆமென். அந்த சாத்தான் உங்களை பார்க்கும் பொழுது இதோ ஆபத்து வந்தது என்று சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. The other day we went to Ambedkar Hospital. We came out of the lift. One fellow, he saw me, he ran away. You remember that? One fellow ran away, right? He's going far away. He's peeping and looking at me. I don't know what's wrong. I thought something wrong with him. But later I came to know, when we were praying for one person, Asha's father is not here. We went to pray for him. So this fellow, I was praying for Asha's father. This fellow came, he touched my feet and ran away. Hallelujah.
And then I came to know that this fellow was possessed. ஆமென். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது அந்த மகன் வந்து சாத்தானால் பிடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. You are a danger ஆமென். for the enemy. Amen. இதோ சாத்தானுக்கு நீங்கள் ஆபத்தானவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. All the other small, whatever the small Satan's fallen angels, குட்டி சாத்தான் எல்லாம் ஐயோ ரெட் கலரா தெரியுதே, ரொம்ப டேஞ்சரா இருக்கு, ரெட் கலர் வந்துச்சு, ரெட் கலர், ஓ மை காட், ஐ டெல் யூ, யூ ஆர் a danger to the enemy, all because of the resurrection power. ஆமென். நீங்கள் சத்துருவானவருக்கு ஆபத்தானவர்களாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் கர்த்தருடைய இரத்தத்தினால் நீங்கள் மூடப்பட்டு இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Shout a big hallelujah. When Paul, when he was on that ship, when that shipwreck happened, they landed in an island. ஆமென். இதோ பவுல் அப்போஸ்தலன் அந்த கப்பலிலே இருக்கும்போது வேறொரு தேசத்திலே போய் அங்கு சேர்ந்து விட்டார்கள். And they were making fire in that place. அந்த இடத்திலே அவர்கள் இதோ நெருப்பூட்டி கொண்டிருந்தார்கள். So that they were taking wood and they were laying on that fire. அந்த நெருப்பிலே அவர்கள் விறகுகளை எடுத்து போட்டு கொண்டிருந்தார்கள். And when Paul was taking that wood, this serpent came out of the wood. அந்த விறகுகளை எடுத்து போடும்போது கட்டுவிரியன் பாம்பு அதிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தது. And it bit him. அவனை கடித்தது. Everybody was watching him. எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். They thought another 2 minutes he's going to fall down, he is going to die there. பவுல் அப்போஸ்தலன் இன்னும் 2 நிமிஷத்திலே அவன் செத்து போவான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். I tell you, they did not know, like for Paul it was like one mosquito bite, he just did this and it just nothing happened to him. ஆமென். அது மற்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு அது ஒரு கொசு கடித்ததா போல இருந்தது. Hallelujah. Snake bite is one kosu kadi for you, like mosquito bite for you. Hallelujah. Whatever you are facing now, your situation, I'm talking. உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் என்னென்ன காரியங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, Treat it like one small mosquito bite. ஆமென், அந்த காரியங்கள் சிறிது அளவு தான் இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. You may be thinking, pastor doesn't know what I'm going through. ஆமென். நீங்க சொல்லலாம், நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறேன் என்று He சொல்லி. is standing on the pulpit, he is telling whatever he likes, he is saying. I tell you, if you believe today that you are going to come out of the situation, it is going to happen today. ஆமென். இன்றைக்கு இங்கிருந்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் புறப்பட்டு போனீர்களானால், விசுவசித்தீர்களானால், கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். Hallelujah. He is waiting to push you to another level. ஆமென். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களை இந்த கீழிலிருந்து மேலான இடத்திற்கு கொண்டு You போவதற்காக. are here to expose all the snakes and you are going to throw them in the fire. ஆமென். எல்லா விதமான விஷமான காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நெருப்புக்குள்ளாக தூக்கி போட போகிறீர்கள். Because you are a flame of fire. ஏனென்றால் நீங்கள் அக்னி ஜுவாலைகளாக You இருக்கிறீர்கள். are a flame of fire. நீங்கள் அக்னி ஜுவாலைகளாக இருக்கிறீர்கள். Hallelujah. You will survive in the midst of your enemies. ஆமென். உங்களுடைய சத்துருவுக்கு முன்னாக மத்தியிலே நீங்கள் அக்னியாக ஜீவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். Shout fire. ஆமென். அக்னி என்று சொல்லுங்கள். ஆமென். அக்னி நெருப்புனா உங்களுக்கு நல்லா தெரியும். வேண்டாம் அது. வேண்டாம் சரி. Okay. Praise the Lord. Let's shout fire. எங்க Praise எல்லாம் the Lord. சத்தமா சொல்லாம சாப்பிட்டு வரலனா 1 2 3 ஸ்டார்ட். Fire. Amen. Today receive every blessing of this resurrection. ஆமென். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு Tell the Lord, செல்லுங்கள். Lord, I am the seed of Abraham. நான் ஆபிரகாமின் விதையாய் இருக்கிறேன் என்று I சொல்லுங்கள். receive every single benefit from this resurrection. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்வேன் என்று Today I சொல்லுங்கள். am in the bloodline of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Prosperity is my portion. நம்மளுடைய இதோ எல்லா விதமான செழிப்பும் நம்முடைய பங்காய் இருக்கிறது. Healing is my portion. இதோ ஆரோக்கியம் நம்முடைய பங்காய் இருக்கிறது. Shortage is not my portion. நம்மளுடைய இதோ வறுமைகள் நம்மளுடைய பங்காய் இல்லை. Hallelujah. Hallelujah. See, many a times you save some money and keep it ready for some good work. Suddenly you find you have to spend it to the hospital, spend it for something else.
your money drains off. That is the work of the enemy. Amen. நீங்கள் சிறு சிறிதாக கொஞ்சம் பணத்தை சேகரித்து வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இதோ சடனாக உடனடி ஒரு வேதனைகள் ஏற்பட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல வேற காரியத்திற்கோ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள், செலவழித்து விடுவீர்கள். அது சத்துருவானுடைய தந்திரமான காரியமாய் இருக்கிறது. But when you bring down the atmosphere of the resurrection of Jesus Christ, இதோ இயேசு கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சூழ்நிலையில கொண்டு வரும்போது the atmosphere of heaven, the influence of heaven comes down and the enemy's plans gets destroyed. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் உங்களுடைய சூழ்நிலையில இறங்கி வரும்போது சத்துருவானுடைய காரியங்கள் முறியடிக்கப்படும். Hallelujah. Hallelujah. Today your finances, I tell you, wherever you have lost your finances, wherever it has been stuck, I pray by the resurrection power of Jesus Christ that it come back to you. ஆமென். உங்களுடைய பணங்கள் எங்க சிக்கிக் கொண்டு இருக்கிறதோ, என்ன இழந்து போனீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவைகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். Hallelujah. All power and authority has been given to you and to me. உனக்கும் எனக்கும் கர்த்தருடைய வல்லமை அதிகாரத்தையும் Both கொடுத்திருக்கிறார். power and authority, they go together. Power and authority, they go together. வல்லமையும் அதிகாரமும் ஒருமனப்பட்டு போகிறது. You have the kingdom of God in you. உங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. If you are going through continuous problems and damages, I tell you this morning, by the resurrection power of Jesus Christ, it'll all get cancelled in Jesus' ஆமென். name. உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கஷ்டங்கள், நஷ்டங்கள், அழிவுகள் வந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்தினாலே விலக்குகிறேன் என்று சொல்லும்போது விலகி போகும். He is risen. He is here. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இங்கே இருக்கிறார். Whatever ஆமென். you have Hallelujah. lost, whatever ஆமென். you have lost, let it come back to you in Jesus' name. என்னென்ன இழந்து போனீர்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும். Let your health be restored in Jesus' name. உங்களுடைய இதோ எல்லா விதமான வியாதிகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். Let your peace return back to you. உங்களுக்குள்ளாக தெய்வீக சமாதானம் இதோ நிறைந்திருக்கட்டும். Hallelujah. Shall we all shout fire? எல்லாரும் fire என்று சொல்லலாமா? 1 2 3 start. Fire! Fire, fire, fire. ஆமென். Hallelujah. மூணு முறை சொல்லலாமா? ஆமென். 1 மூணு. 2 3 start. Fire, fire, fire. Fire. Why fire, fire, fire? Because all the works of the enemy, it's getting destroyed by the fire of the Holy Spirit. Amen. இதோ சத்துருவானுடைய எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவானவருடைய பரிசுத்த ஆவியின் அக்னியினால் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. Let the drug addiction be gone in Jesus' name. Drug addiction be gone in எல்லா விதமான இதோ ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும். ஓ ஷமனதா கலரி ரிபாக ஓஷி ஆந்தரிய சாந்த லோமி ஆம்பலா ஷலா தரா 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 ரகஷ்யா ஓ ஷகல மல ஷக்கரகுர பிரேசி மாஸ்டர் கராந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா ஷிகலபரி The அந்தரிய Lord is reminding us here, by His stripes we are healed. Claim that promise in Jesus. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று சொல்லி இன்றைக்கு கண்களை மூடி உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் என்னுடைய கர்த்தருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். The moment you think in your mind, oh, this nothing is going to happen, nothing is going to happen. ஆமென். நீங்கள் ஒன்றும் ஆவதில்லை என்று நினைத்தால் அது ஒன்றும் ஆகாது. ஆனால் என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை உங்களுக்குள்ளாக அனுப்பும் போது கண்டிப்பாக நீங்கள் விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். There are some of you who are saying, what is the use of me living in this world? ஆமென். சிலர் சொல்லுகிறீர்கள் இந்த உலகத்திலே நான் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்று. This morning that thought is going to be broken in Jesus' name. அப்பேற்பட்ட நினைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து போடுகிறோம் ஐயா. Let the power of the Holy Spirit இதோ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அதை முறித்து போடுகிறோம். let the fire of the Holy Spirit burn such thoughts. ஆமென். அப்பேற்பட்ட எல்லா சிந்தனைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியினால் இப்பொழுது சுட்டெரிக்கப்படட்டும்.
We thank you, Lord, for the devil is under our feet. ஆண்டவரே இதோ கர்த்தாவே சத்ருவானவன் எங்கள் கால் கீழே இருப்பதற்காக நாங்கள் நன்றி You செலுத்துகிறோம் have ஐயா. made us to sit in heavenly places. ஆண்டவரே எங்களை கர்த்தாதி கர்த்தரின் மேலான இடங்களில் எங்களை அமர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Greater is the one that is within me than the one in this ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. Thank you, Master, for making us the temple of the Holy Ghost. ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களுடைய சரீரங்களை ஆலயங்களாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We give you all the glory. ஆண்டவரே துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Special way, Lord, you have blessed us this day. ஆண்டவரே இன்றைக்கு விசேஷித்த விதமாய் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Let every day be a resurrection Sunday for every one of us here. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐயா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த கர்த்தாவே நாளாக இருக்கட்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென். பாஸ்டர் இமானுவேல் வந்து ஜெபிப்பாங்க. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான உயிர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக இந்த ஆராதனைக்காக நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீர் எங்களை தாங்குற தெய்வன், போஷிக்கிற தெய்வன், பலப்படுத்துகிற தெய்வன் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமே நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும், பாதுகாப்போடு வழி நடத்துவீராக. இந்த முழு ஆராதனை நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகப்பட்ட செய்தி நம்மளுக்கு ஒரு ஒரு மாற்றி தந்தீர் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கிற தெய்வன் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர் ஆண்டவரே. வரப்போற நாட்களை உறுதியாக விசுவாசிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மெய்ப்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Lord, I once again bless every one of your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை கூட கர்த்தாவே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Let the supernatural doors open in every one of your children's lives. ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இயற்கைக்கும் அப்பாற்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஐயா. Let their emotional health, Master Lord, be healed. அப்பா தேவனே அவருக்கு சிந்தனையிலே கர்த்தாவே இருக்கிற எல்லா கர்த்தாவே இதோ நெருக்கங்களும் இந்த வேளையிலே கர்த்தா சுகம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. Let the physical health be healed. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஐயா. Every plot and plan of the enemy and schemes of the enemy, Lord, at this time we nullify it in Jesus name. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு எதிராக சத்ருவானன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், சூழ்ச்சிகள், கண்ணிகள், ஆயுதங்களை நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் கர்த்தாவே. Lord, let your children overcome every kind of situation in their life. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா விதமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளட்டும் கர்த்தாவே. Let them overcome every disappointment. ஆண்டவரே எல்லா விதமான ஏமாற்றங்களையும் அவர்கள் கர்த்தாவே மேற்கொள்ளட்டும் ஐயா. By the power of the Holy Spirit and by the resurrection power, let your children be able to overcome every kind of situation and every barrier. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர்கள் மேற்கொள்ளட்டும் என்றைக்கு ஐயா. Let their decisions be blessed, Lord. ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற முடிவுகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும் Let the ஐயா. parents and the siblings be blessed, Lord. ஆண்டவரே அவர்களுடைய கர்த்தாவே தாய் தகப்பன்மார் சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let our ministries, Master, move to a different level. ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்கள் கர்த்தாவே அடுத்த லெவலுக்கு போகட்டும் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. Amen. Amen. Thank you, Lord. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord as I would. Oh, give thanks
to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord, for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting